ஈரான் இஸ்ரேல் போர் ஒரு உச்சத்துக்கு போயிருக்குங்க. கடுமையான 3 மணி நேரத்துக்கு மேல ராத்திரி முழுக்க போட்டு துவம்சம் பண்ணிருக்கு ஈரான் இஸ்ரேலை. அதனுடைய தலைநகரமே படுகொலியா போச்சு, புதைகுழியா போயிருக்கு. அந்த அளவுக்கு அடி. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அடி. என்ன அடி தெரியுங்களா? ட்ரம்பினுடைய முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய அவர் தான் போருக்கான ஆலோசனை சொல்லுவாரு. அமெரிக்க பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குனர். அவருடைய திடீர் ராஜினாமா ராத்திரியோட ராத்திரியா. அவர் ட்ரம்ப பத்தி இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாரு, அவ்வளவு உண்மைகளை வெளியிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குது தோழர்களே? வார் ரொம்ப மோசமான சூழலுக்கு போயிட்டு இருக்கு. எல்லா நாடுகளை ஏறி அடிக்கிற மாதிரி ஈரானையும் அடிக்கலான்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டம் போட்டு உள்ள இறங்கி மாட்டிருக்கு. இதுல அமெரிக்காவுக்கு என்ன வேலை அப்படின்னா, அவங்க ஒரு ஆயுத வியாபாரி. எப்பவுமே அண்டை நாடுகள்ல ஆயுதம் வித்துட்டு அந்த ஆயுதம் விற்கிறதுக்காகவே போற தொடங்கி விட்டு இந்த நாட்டை, இந்த உலகத்தை நாஸ்தி பண்ணதுல அமெரிக்காவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. அவன் ஒரு பொருளாதார அடியாள். எந்த நாட்டு மேல எதிர்ப்பு இருக்கோ அவங்க மேல பொருளாதார தடை விதித்து ஒரு அடியாள் வேலையை பார்க்கறவன் தான் அமெரிக்க கும்பல். அதுல எந்த அதிபர் வந்தாலும் இதான் நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். அதன் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் நாரி போன வரலாறு. இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய ட்ரம்பை பயன்படுத்தி இந்த போரை நடத்தி எப்படியாவது ஈரானை வீழ்த்தி விடலாம்னு நினைச்சாங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் போர் தொடங்குவதற்கான ஸ்பை வேலையில பாக்குறான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கோழைத்தனம், முதுகுல குத்துறது, நம்பிக்கை துரோகம். 2 நாடுகள் போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசுறாங்க. அமெரிக்கா கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இந்த ஈரானுக்குள்ள புகுந்து ஈரான்ல இருக்கிற உயர் அதிகாரிகளுடைய அத்தனை செல்போன் உட்பட எல்லா மின்னணு கருவிகளையும் ஹேக் பண்ணி ஈரான்ல இருக்கிற ஒரு அதிகாரியை வச்சு $8 டிரில்லியன் கிடைச்சிருக்கு அந்த பயலுக்கு. சொந்த நாட்டை $8 டிரில்லியன் காட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு விஷயத்தை என் மையம் பேசினான். மோடி மாற்றாருன்னா காட்டி கொடுத்து அது எப்படி முடியும்? மோடியாவே இருக்கட்டுமே, நாம் அடிப்போம், அடுத்தவன் உள்ள வந்து அடிக்கிறது விட்டுருவோமா? நம்ம ஒரு நாடை எப்படி பாதுகாக்கணும் நமக்கு தெரியணும். நம்ம எவ்வளவு கொடுமையான ஒரு ஆளா இருந்தாலும் அவனை நாம இறங்கி அடிக்கணுமே ஒழிய வெளியே இருந்து வந்து ஒருத்தன் நம்ம நாட்டை காலி பண்றது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? $8 டிரில்லியன் அவன் அதை வச்சு தப்பிக்க ஓடி இருக்கான். தப்பிக்க ஓடின சூழ்நிலையில அந்த பையன் பிடிபட்டு போயிட்டான். அக்கௌண்ட்டை செக் பண்ணா கோடி கணக்கில் பணம் இருக்கு. எதுங்க எப்படியா வந்துச்சுன்னு கேட்டா இப்படி காட்டி கொடுத்துருக்கான் சொந்த நாட்டை. இதுக்கு இடையில அந்த பையனை தூக்கு போட போறாங்க. அதுக்கான வேலை நடந்துட்டு இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பயலை பயன்படுத்தி இந்த நாட்டில் இருக்கிற முக்கியமான மின்னணு கருவிகளை எல்லாம் ஹேக் செய்து அதன் அடிப்படையில அத்தனை தலைவர்களையும் கொண்டிருக்கு இஸ்ரேல். இந்த போர்ல இஸ்ரேலுக்கு லாபம் இருக்கு. அமெரிக்காவுக்கு என்ன இருக்கு? அமெரிக்கா எங்கேயோ இருக்குங்க. அமெரிக்கா கண்டத்துல இஸ்ரேல் பக்கத்துல இருக்க அடிச்சுக்கிறானுங்க. உனக்கு என்ன வந்துச்சு? ஆனா அமெரிக்கா இன்வால்வ் ஆயிருக்கு இஸ்ரேலுக்காக. எவ்வளவு பெரிய முதுகுல குத்துனத்தனன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லட்சணத்துல முந்தா நாள் அலி லார்ஜினி சுலைமானி 2 தலைவர்கள், ராணுவ உயர் தலைவர்கள், இவங்கள முந்தா நாள் காலி பண்ணிட்டானுங்க. 4 நாளைக்கு முன்னாடி இவங்கள பார்த்து குண்டு போட்டானுங்க. இதுல ஈரான் ரொம்ப கடுப்பாயிடுச்சு. கடுப்பாயிட்டு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். விடாம அடிங்க போட்டு துவைச்சு துவம்சம் பண்ணிடுச்சு முந்தா நாள்லாம் ஈரான். ஏங்க 2000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற ஒரு ஏவுகணை, அதுல 700 கிலோ பொருள்களை வெடிபொருள்களை நிரப்பிட்டு, அதுவும் திட வெடிபொருள் நிரப்பிட்டு சல்லுன்னு அனுப்பி பதற விட்டுருச்சு இல்ல ஈரான். அதுலயும் சில ஏவுகணை 2 டன் பொருளை ஏத்திட்டு போயிருந்திருக்கு. ஜெசில் 2 அப்படின்றது அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்னென்ன கருவிகள் இருக்குன்னு டீடைல்டா பார்த்திருக்கோம், ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஜெசில் 2 ஏவி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்களாம். இதுக்கு இடையில என்ன ஆகி போச்சுன்னா, நேத்து விடிய அடிங்க, விடிய அடி. இந்த கொத்து குண்டுன்னு ஒரு குண்டு இருக்கு. அது என்னன்னா அப்படியே ராக்கெட் எடுத்து போய் அப்படியே விடும். விடுற இடத்துல இருந்து அந்த குண்டுகள் வெடிச்சு பல குண்டுகளா மாறும். பல குண்டுகளா மாறுச்சுன்னா நெருக்கி 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அது பறந்து விரிஞ்சு விழும். அப்படி விழுந்ததுன்னா 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கட்டடங்கள் இடியும், மக்கள் உயிர் சேதமாகும், எல்லாமே ஆகும். இந்த குண்டுக்கு பேர் தான் கொத்து குண்டுன்னு பேர். கொத்தா விழுகிறது. பட்டாசு வெடிச்சோம்னா, வான வெடிக்க விட்டோம்னா அப்படி கொத்தா வெளியே வந்து தனித்தனியா வெடிக்கும்ல, அதுதான் அந்த மிசைலுடைய அடிப்படை. இந்த வேலையில் என்ன ஆகி போயிடுச்சுன்னா, நேத்து கடுமையான கோபத்துல ஈரான் இருக்கு. ஈரான் ஏற்கனவே சொல்லிடுச்சு, அமெரிக்கா எங்களிடம் மண்டியிடும் வரை போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன உண்மை இருக்கு தெரியுங்களா? அவங்க பாட்டுக்கு ஒரு
குறைந்தபட்சமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு குறைந்தபட்சமான ஒரு சூழலை உருவாக்க ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் தூக்கிட்டு அந்த நாட்டில் இருக்கிற முக்கியமான தலைவர்களை நான் கொண்டுட்டு நான் ரவுடித்தனம் பண்ணுவேன் அப்படின்னா திரும்ப எக்கு தப்பாட்டிக்கிறது இருக்குல்ல. நீ குறிபாத்து குண்டு போடுற, அதுல யார குறிபாத்து கொல்லணும்னு நினைக்கிறேன் அவங்க சாவாங்க. ஆனா ஈரான்ல போற அந்த இது இருக்கு இல்லையா, போட்டு பொழக்குது, கொத்து கொத்தா விழுகிறத எத்தனைய நீங்க காப்பாத்துவீங்க? எத்தனைய வெடிக்க செய்து மக்களை காப்பாத்துவீங்க? ரொம்ப கஷ்டங்க. ஒரு 100 குண்டுல 20 குண்டு தப்புனா கூட சேதாரம் யாருக்கு? இஸ்ரேலுக்கு தானே. அதுதான் நேற்று நடந்திருக்கு. ராத்திரி புறம் மரண அடி துவம்சம் பண்ணிருக்கு ஈரான் ராணுவம். பாருங்க. பாத்தீங்கன்னா இது பேர் அழிவை நடத்தி இருக்கு. இஸ்ரேலினுடைய தலைநகரம் டெல் அவிஸ் நம்ம பார்த்திருக்கோம். அதுல விடாம போட்ட அட்டி அட்டின்னு அடிச்சதுல சுடுகாடாகி போச்சு. பாருங்களேன். அடிச்சு துவம்சம் பண்ணி கட்டடம்லாம் உடஞ்சு பெரிய அளவுக்கு மக்கள்லாம் பொதுகுழிக்குள்ளேயே கிடக்குறாங்க. பொதகுழிக்குள்ளே கிடக்குறாங்க. வெளியே வர முடியல. ஹாரன் சவுண்ட் காதுக்குள்ள அடிச்சுட்டே இருக்கு. ரொம்ப மோசமான நிலையில இஸ்ரேல் இருக்கு. ஏற்கனவே ட்ரம்ப் தலையில இடி இறக்கி இருந்தாங்க. யாரு? நட்பு நாடுகளும் நேட்டோ படைகளும். இந்த நட்பு நாடுகள்னா பக்கத்துல இருக்கிற ஐரோப்பா நாடுகள்னா அவங்களுக்கு நட்பு நாடுகள். நேட்டோ படை அப்படின்னா 32 நாடுகள் கொண்ட நாடுகளின் படை அமைப்பு, ஒரு கூட்டமைப்பு. அவங்க ஏதாவது ஒரு இந்த நாடுகளுக்கு பிரச்சனை வரும்போது மொத்த படையை அனுப்பி அந்த நாடுகளுக்கு சண்டை போட்டு தங்களுக்கான உரிமையை மீட்டுக்கிறது. இதுக்கு தான் அந்த படையை உருவாக்கப்பட்டது, நேட்டோ படை. ஆனா என் நேட்டோ படையா அனுப்புங்க, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நட்பு நாடுகளுடைய கப்பல் படையா அனுப்புங்க, ஹார்மோஸோடைய இணை இருக்கு இல்லையா, நீரிணை, அதை நாங்க மீட்போம், வாங்க, நீங்களாம் பெட்ரோல் வாங்குறீங்களே அந்த பக்கம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஒருத்தர் போகலையே, ஒருத்தர் போகல. இதுல நேட்டோ படை அதனுடைய தலைவர் வெளிப்படையா அறிவிச்சாரு, மிஸ்டர் ட்ரம்ப், நீங்க பாட்டுக்கு போய் ஒரு நாட்டு மேல போர் தொடுத்திருக்கீங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க போர் தொடுக்கும் போது நீங்க எது செஞ்சாலும் ஓடி வந்து உங்க பின்னாடி நிக்க முடியாது. இந்த நேட்டோ படையினுடைய கட்டமைப்பு அப்படி இல்லை. நாம அதுக்காக இந்த படையை கட்டலன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு. இதுல ஏற்கனவே நம்ம ட்ரம்ப் நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்காரு. என்னடா இது, ஒரு நீரிணைப்பை மூடி பொருளாதார நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற ஈரான், இந்த இடத்துல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே, இது பெரிய அவமானமா இருக்கே அப்படின்னு ட்ரம்ப் ரொம்ப மோசமான மனநிலையில இருக்காரு. இந்த சூழ்நிலையில இவருக்கு இன்னொரு அடி விழுகுது. எங்க? அமெரிக்க பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குனர், அவர் தான் அந்த எதிர்ப்பு மையத்தினுடைய டைரக்டர். அவர் நேத்து ராத்திரி திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்காரு. ராஜினாமா பண்ணதோட இல்ல, ட்ரம்ப உண்டு இல்லைன்னு புடிச்சு பொழந்து விட்டு போயிருக்காரு. போறோம் பொழந்து விட்டுருவோன்னு போறாரு. அந்த இயக்குனருடைய பேரு ஜோசப் ஹண்ட். அவர் என்ன கடிதம் எழுதுறாரு, அந்த ராஜினாமா கடிதத்துல என்ன எழுதுறாருன்னா, இந்த போரே தேவையில்லாத போரு, இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கான போர் தானே, நம்ம அமெரிக்கா எங்க இருக்கோம், இஸ்ரேலால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அமெரிக்கா இந்த போர்ல இறங்குச்சு? முதல் கேள்வி. நான் மனசாட்சியோடு இருப்பதால் இந்த போர்ல பங்கெடுக்க முடியாது, எனக்கு மனசாட்சிக்கு இடம் தரல, இது தேவையில்லாத போர். இன்னொரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு. இந்த போர் யாரால தொடங்கப்பட்டுச்சு? இஸ்ரேலாலும், இஸ்ரேல் அரசாங்கத்தாலும், அங்க இருக்கிற பல பெரும் முதலாளிகளாலும் பண முதலைகளாலும் இந்த போர் தூண்டி விடப்பட்டதுன்னு சொல்ற. ரொம்ப முக்கியமான இடம். உலகத்துல இருக்கிற பணக்காரங்க நினைச்சா எந்த நாட்டையும் அழிக்கலான்ற நிலைமைக்கு வந்து நிக்குது. அதுதான் இஸ்ரேல் பண்ணுது. ட்ரம்போட இருக்கிற நட்பை பயன்படுத்திக்கிட்டு, ட்ரம்புக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இஸ்ரேல் ஈரான் மீது அடிச்சு காலி பண்ணி முடிச்சிடலாம் நம்பி இன்னைக்கு கிடைக்கிறாரு. நேத்தெல்லாம் பல வீடியோ வந்துச்சு, நெதன்யாகு செத்துட்டாருன்னு 10 நாளா புலம்பிட்டு இருக்காங்க. ஊடகங்கள்ல பல தகவல் இருக்கு. நேத்தெல்லாம் நெதன்யாகு மேல குண்டு விழுகிறது, நெதன்யாகு மேல இது பயங்கர ஏய் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்காரு நெதன்யாகு. ஒரு நாட்டை அழிச்சிடலான்னு ஈஸியா அவரா மனக்கணக்கு போட்டு. அதான் இவர் சொல்றாரு. ஜோசப் ஹண்ட் என்ன சொல்றாருன்னா,
இந்த போர் நமக்கு அவசியமற்றது. இந்த போர் யாரால் தூண்டிவிடப்பட்டது? இஸ்ரேலாலும் சில பண முதலைகளாலும். இவங்களுடைய அழுத்தத்தின் பேரால் தான் இந்த போரே நடக்குது. அப்போ ட்ரம்ப்புக்கு இங்க இருக்கிற பணக்கார கூட்டமும் அரசும் அழுத்தம் கொடுக்குது. நீ இது பண்ணு, நீ இது செய்ய அப்படின்னு அழுத்தம் கொடுக்குது. இதுக்கு இடையில இன்னொரு முக்கியமான கேள்வி வச்சாரு. நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா தேவையில்லாம மனித உயிர்கள் போவதோ, தேவையில்லாத போர்களோ நான் செய்ய மாட்டேன், பொருளாதார இழப்போ மனித உயிர் இழப்பையோ நான் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, ஏன் செய்யலன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை எழுதுறாரு, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. போர்ல என் மனைவியை நான் இழந்தவன், போர்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு என்ன வலி இருக்குன்னு எனக்கு தெரியும்னு எழுதினார். ஒருவேளை அவங்க மிலிட்ரியில இருந்திருப்பாங்க போல இருக்கு, அவங்க இணையர், அவங்க போர்ல இறந்திருக்கிறாங்க. என் குடும்பமே சிதறி போனதை நான் பார்த்தேன் கண்ணு முன்னாடி. போருடைய வலி எனக்கு தெரியும். இது அவசியமற்ற போர், இதை அரசு புரிஞ்சுக்கணும். எங்களுடைய வேலை என்ன வேலை? எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை உங்களுக்கு சொல்றதும் டிஸ்கஸ் பண்றதும் எங்க வேலை. ஆனா நீங்க எங்களை கொண்டு போய் படுகொலியில தள்ளிட்டீங்க. இந்த போர் அர்த்தமற்றது, அநாகரிகமானது, நேர்மையற்றது. நம்முடைய ராணுவ வீரர்கள் பலரும் கொல்லப்படுவதை பார்க்க சகிக்கல, மனசாட்சி ஊர்த்துது. யாரோ ஒரு பெரும் பணக்காரர்களுக்காக நம்மையே சாகணும் அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டா ரொம்ப நொந்துருவீங்க. ஒரு 2.5-3 வயசு இருக்கும், பெட்டியில கொண்டு வந்துட்டாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு. 2.5 வயசு குழந்தை, அப்பா இல்ல, பெட்டியில கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை டாடி டாடி டாடின்னு கத்துச்சே, மனசே உறைஞ்சு போச்சுங்க. எந்த போரும் ஆபத்தானது. இந்த போர்ல சாமானிய உழைக்கிற மக்களும், இவங்கள மாதிரி மிலிட்ரியில இருக்கிறவங்களும், பெண்களும் குழந்தைங்களும் செத்து போவாங்க. அதிகார வர்க்கம் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவன் எங்க வேணாலும் போய் தன்னை பாதுகாத்துக்குவான். நம்ம நாசமா போவோம். போர் எந்த வடிவத்துல வந்தாலும் அது மனித குலத்திற்கு அழிவு தான். அதுல நம்ம தெளிவா இருப்போம். ஒரே விஷயம்தான், இந்த போர் இஸ்ரேல் வம்படியா இழுத்து போட்டுக்கிட்ட போர் இன்னைக்கு அடி வாங்கிட்டு இருக்கு. மரண அடி இல்லைங்க, அது ஒரு ருத்ரதாண்டவ அடியா இருக்கு. என்ன நடக்குமோ தெரியல.